ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு கத்திரிக்காய் அறுவடை மழையில நனையலாமான்னு தான் நான் கேட்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீலவரி கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காய் தான் என்னுடைய தோட்டத்துக்கே முதல்ல கை கொடுத்த கத்திரிக்காய்ங்க. அதனால இந்த கத்திரிக்காவை வந்து நான் வந்து விடுறதும் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் நான் குடுப்பேங்க. ஏன்னா, இந்த கத்திரிக்காய் மட்டும் தான் எனக்கு முதல்ல கத்திரிக்காய் செடிய வளர்ப்புக்கு எனக்கு கை குடுத்த கத்திரிக்காய்ன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, இப்ப கத்திரிக்காய் செடி நம்மளுக்கு அது எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்கறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டஃப் குடுக்குங்க. முதல்ல நம்ம நடும்போது. ஆனா, இந்த செடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியா வளரக்கூடிய கத்திரி செடிங்க இந்த ரகம். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டா கொண்டு வந்துச்சுங்க என்ன. அதுக்கு வேண்டி எனக்கு இந்த செடினா ரொம்ப பிடிக்குங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, கண்ல வச்சு ஒத்திக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குதுங்க கத்திரிக்காய். அந்த கலர் தாங்க ஒண்ணு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல நான் தான் அழகு. இல்ல, இல்ல நான் தான் அழகு. அப்படின்ற மாரி ஒண்ணுக்கொண்ணு போட்டி போடுற அளவுக்கு அழகா இருக்குதுங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும். அதாவது நீங்க சொல்றது போக, இப்ப எனக்குமே என்னுடைய கத்திரிக்காய ரசிக்கிற அளவுக்கு நானுமே மாறியிருக்கிறேங்க. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, நெறைய பேர் நான் பறிக்கிறத பார்க்கும்போது, அவங்களே பறிக்கிற மாரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வருதுங்களாம். அந்த மாரி கமெண்ட் குடுக்கும்போதெல்லாம் எனக்கு நான் நெனைப்பேங்க. அப்ப நாம பறிக்கிறோமே, அத பத்தி அவ்வளவா அந்த காய பத்தி நம்ப ரசிச்சிருக்கோமா அப்படின்ட்டு நான் நெனச்சுக்குவேங்க. ஆனா, இப்ப நீங்க சொல்ல சொல்ல அது என்னுடைய மைண்ட்ல இருந்துட்டே இருக்குதுங்க. அது இருக்கும்போது அந்த காய பறிக்கும்போது என் கையில பார்க்கும்பொழுதும், எனக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா, ஆமா இல்ல இந்த கத்திரிக்காய் என்ன அழகா இருக்குது அப்படின்ற மாரி இப்ப என்னையே நான் வந்து இன்னொரு டைமு ரசிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா, நம்ப அதாவது ஒரு பரபரப்புல இருப்போம். ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு ஓடணும் அப்படினால கொஞ்சம் அவசர அவசரமா அறுவடை பண்ணுவோங்க. ஆனா, இப்ப நீங்க பாராட்டுறத கேட்கும்பொழுது, ஒண்ணு ஒண்ணையும் ரசிச்சு நீங்க சொல்லும்போதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இல்ல, இல்ல இதுக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும். அ இது இந்த காய் எத்தனையோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்றதுனால, இப்ப என்னுடைய காய நானுமே ரசிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஆல்ரெடி நான் வந்து செடியினுடைய பிரியதாங்க நானு. இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அவசரமா போயிட்டுருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எதையுமே என்னால வந்து நின்னு நிதானிச்சு பார்க்க முடியல. அப்படிதான் சொல்லணுங்க. இப்ப நீங்க ரசிக்கிறதுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ ஓட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. நின்னு நிதானிச்சு இத ரசிச்சுட்டு தான் மறு வேலை செய்யணும். அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து என்ன வந்து மாத்திருக்கீங்க. அப்படித்தாங்க சொல்லணும். சூப்பரா கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா குடுத்துட்டு வருதுங்க. இப்ப இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. இந்த வெயில்லயும் நான் வந்து செடிய வந்து இந்த அளவுக்கு வளர்த்த முடியும்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன்னா, நான் வந்து நெனச்சு பார்க்கலைங்க. நான் இந்த இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏப்ரல், மேல வந்து ஃபுல்லா இவ்வளோ பேக் இருக்கிறது எனது ஃபர்ஸ்ட் டைம்ங்க இது. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, பாதி பேக்க தாங்க வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, வீடியோக்கு வேண்டி நான் ரன் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் வீடியோக்கு வேண்டி தாங்க. ஆனா வந்து பேக் வந்து இவ்வளோ பேக்லாம் நான் போன வருஷம் வச்சுக்கலைங்க. இந்த வருஷம் இவ்வளோ பேக்க நான் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு, எல்லாத்தையுமே நல்லா அறுவடைக்கு எடுத்துட்டு வரேங்க காய. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா படுதுங்க. அதாவது இந்த கத்திரி செடிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஹெல்த்தா இந்த வெயில்ல தோலாத வளர்த்த முடியுதுங்க என்னால. அது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அந்த கேரி பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் மழை வந்ததுங்க. அத பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்து கீழ வச்சுட்டு, அடியிலலாம் பார்த்தீங்கன்னா, மண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டையிலேருந்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே மாடி தோட்டம் இருந்தா கண்டிப்பா கீழ மண்ணு இறங்க தாங்க செய்யும். அது இறங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மழையில நல்லா பளிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அது 1, 2 கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருக்கிரலாம் பளிச்சுன்னு இப்ப இருக்கும்போதே, சுத்தம் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கிறேங்க. அப்லோட் பண்ணுவேங்க நான் அதையும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கெல்லாம் எடுத்து கீழ வச்சு நெறைய எறும்புங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கழுவி விட்டதுக்கு தகுந்த மாரி இப்ப எறும்பெல்லாம் பளிச்சுன்னு போயிருச்சுங்க. அதுக்கு தான் சரி சுத்தம் பண்ணிட்டு எடுத்து அடுக்கிக்கலாம் அப்படின்னுட்டு, இப்ப பேக்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்து கீழ வச்சிருக்கிறேங்க. எல்லாம் பெருக்கி விட்டுட்டு எடுத்து அடுக்கி, உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கார்டன் டூர் குடுக்குறேங்க. வியாழக்கிழமை வந்து முடிஞ்சா ஒரு பழச்செடி அப்டேட்டு கார்டனிங்ல போடுறேங்க. பழச்செடியுமே உங்களுக்கு வந்து இப்ப மழைக்கு எப்படி தழைஞ்சிருக்குது, எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன்ல வருங்க. கார்டன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வருங்க. மியூசிக்ல பார்த்தீங்கன்னா, கார்டன் வந்து இப்ப எப்படி செடிகள வளர்க்கறது, பராமரிக்கிறது அப்படின்ற மாரியும் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை ஒரு வீடியோ குடுப்பேங்க. பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு வளர்க்கறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அத செடிகள தாக்காத கொண்டு வரதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ ஒவ்வொரு வீடியோவிலுமே உங்களுக்கு சொல்லிட்டு தாங்க வரேன். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்க்கறதையும் காட்டுறேன், நடுறதையும் காட்டுறேன்.
பராமரிக்கிறதையும் காட்டுறேன். அந்த மாரி ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோ கலந்து தாங்க நான் போட்டுட்டு வருவேன். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தொடர்ந்து வீடியோவ ஃபாலோ பண்ணி பழகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, YouTubeல வீடியோஸ் ரெக்கமெண்ட் எனக்கு ஆகலனாலுமே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, அந்த நான் வீடியோ போட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன்ல பெல் ஐகான்ல வந்துருங்க. நீங்க டச் பண்ணி நீங்க வீடியோ பார்த்துக்கலாங்க. ஏன்னா, ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோஸ் போடலையான்னு கேட்குறீங்க. ஏன்னா, YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன்ல பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கங்க. அதில உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட்டா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துருங்க நோட்டிஃபிகேஷன். நீங்க பார்த்துக்கலாங்க. ஏன்னா யூடியூப்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணலனாலுமே, நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ல வச்சு நீங்க வந்து வீடியோஸ பார்த்துக்கலாங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்றேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நான் வீடியோ போடுறேன் அப்படின்றத ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. உங்களுடைய மாடி தோட்டத்தில நீங்க வந்து இந்த மாரி காய்கறிகள பறிச்சு நீங்க ஹெல்த்தா சாப்பிடுறதுக்கு ஒரு உதவியா இருக்குங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், இன்னும் உங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஆரோக்கியமான காய்கள் சாப்பிட உதவியா இருக்குங்க. அதுவும் ஒரு சிஸ்டர் சகோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்காங்களாம். என்னுடைய வீடியோஸ் வந்து அவங்க பார்க்க பார்க்க தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க ஹெல்த்தா ஃபீல் பண்றாங்களாம். அதாவது காய அறுவடை பண்றத பார்க்கறதுலயே அவங்க வந்து அவங்க சாப்பிட்ட மாரி ஒரு திருப்தி கிடைச்சு, அவங்களுக்கு ஹெல்த்தா இருக்காங்களாம். அந்த மாரி இந்த மைண்டையும் சரி, மனசையும் சரி ரிலாக்ஸா வச்சுக்குதுங்க. உண்மையிலேயே உங்களுடைய தோட்டம் அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்கன்னு சொல்லி பாராட்டுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேர சந்தோஷமா வச்சுக்க முடியுதுங்க. அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட்டும், உங்களுடைய ஆதரவும் வேற லெவல் அப்படி கூட சொல்லிக்கலாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. பாராட்டுன அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. WhatsAppல விதை வேணும்னா WhatsApp நம்பர் குடுத்துருக்குறேங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. வேணுன்றவங்க விதையும் வாங்கிக்கலாங்க. இப்ப வேணா பார்த்தீங்கன்னா, மழை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் பேஞ்சுட்டு வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப விதையெல்லாம் போட்டு வச்சுக்கினீங்கன்னா, நாத்து புடுங்கி நட நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்க. அதனால மாடித்தோட்டம் ரன் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல பட்டங்க. இந்த முறை பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு வெயில் வந்து மாடி தோட்டத்த காப்பாத்தியாச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, அந்த கத்திரி வெயில்ல வந்து மழையிலே போயிடும் போல இருக்குதுங்க. அப்புறம் அது கத்திரி முடிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா வெயில் கொஞ்சம் தணிய ஆரம்பிச்சுருங்க. அப்ப நம்மளால ஈஸியாவே நம்மளால செடிய வந்து வளர்த்த முடிஞ்சிருங்க. அதனால நாத்து நீங்க அழகா போட்டுக்கலாங்க. நெறைய சிஸ்டர் கேட்டுட்டே இருக்கீங்க, எப்ப போடலாம் நாத்த அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்க கத்தி நாத்தா இருக்கட்டும், தக்காளி நாத்தா இருக்கட்டும், மொளகா நாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாங்க. நாத்து ஐட்டம் மட்டும் போட்டு வச்சுக்கங்க. மத்த காய்கறிகள வந்து ஜூன் மாசம் நான் வீடியோ போடுவேங்க. அப்ப பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கொத்து கத்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, அழகா இருக்குதுங்க அந்த காய். இது வந்து பார்த்தீங்கன்னா, சச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து கத்திரிங்க. அந்த மாரி ஒவ்வொரு ரகமும் அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கையில வச்சு அதனுடைய அழக காட்டுறேங்க. ஏன்னா, நான் ரசிச்சது போக, நீங்களும் இதே மாரி ரசிக்கணும் அப்படின்றதுக்கு தான், இத நான் இப்படி வச்சு காட்டுறேங்க. நெறைய பேர் வந்து கத்திரிக்காய்க்கு ரொம்ப, 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 ரொம்ப ரசிகன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க கத்திரிக்காய. அதுக்கு வேண்டி இந்த மாரி வச்சு காட்டுறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு வெண்டை அறுவடை பண்ணிக்கலாம். சிகப்பு வெண்டையும் சூப்பரா இப்ப குடுத்துட்டு வருதுங்க. பச்சை வெண்டையும் சரி, சிகப்பு வெண்டையும் சரி நல்லா குடுக்குதுங்க. இந்த 2 ரகமே நம்ம மாடி தோட்டத்துல அழகா ட்ரை பண்ணி நம்மளால வளர்த்த முடியுங்க. இந்த சீசன்லயுமே நம்மளால வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ண முடியுதுங்க. இந்த வெண்டைக்காய் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சீசன் கிடையவே கிடையாதுங்க. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீசனே கிடையாதுங்க. எனி டைம் வளர்க்கலாங்க. பீர்க்கங்காவா இருக்கட்டும், புடலங்காவா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை காய்கறிகள். இதுக்கு பட்டம் கிடையாதுங்க. எப்ப வேணாலும் நீங்க நடலாம். கண்டிப்பா வளருது, காயும் குடுக்குதுங்க. அததான் உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துல உங்களுக்கு அதையும் காமிச்சுட்டு வரேங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணுங்க. செடிங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தாங்க காய் குடுக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கணுங்க. செடி வந்து இலைக்கு அடியில ஏதாவது பூச்சி இருக்கான்னு கவனிக்கணும். அந்த கொனைட்ல வந்து கண்டிப்பா கள்ளிப்பூச்சி உட்காருங்க. அத கவனிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்ல வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டுங்கள போட்டு வச்சீங்கன்னா, அத வந்து மண்ணுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி விடணும். காஞ்சிச்சுன்னா, ரொட்டேஷன் பண்ணி ஒரு ஓரமா குழி பறிச்சு அதில மூடி விட்டுருங்க. அந்த மாரி ஒவ்வொன்னையும் நம்ம வந்து பராமரிக்கணுங்க செடிய. அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நம்ம தண்ணி குடுத்தா போதும் அப்படின்னும் நினைக்கக்கூடாதுங்க. இப்படிதான் கொண்டு வரணும். வாரம் ஒரு டைம் மண்ண கிளறி விடணுங்க. அந்த மாரிலாம் பராமரிச்சு கொண்டு வரணுங்க செடிய. அப்படி பராமரிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செடி வந்து பூ கொட்டுது, இலை கொட்டுது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. பச்சை மிளகா பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. சட்னிக்கு தேவைக்கிற அளவுக்கு பறிச்சுக்கிறதுங்க. ஏன்னா, மாடியில தானங்க இருக்கு. அதனால எப்ப வேணாலும் பறிச்சுக்கலாங்க. பாருங்க ஒரு முலாம்பழம், முலாம்பழம்னே வருதுங்க எனக்கு. வெள்ளரி பழம் சூப்பரா பழுத்து உளுந்து கிடக்குது பாருங்க. கொடியில இன்னும் காய் இருக்குதுங்க. இது ஒரு டிஃபரண்டான வெள்ளரி பழங்க. நல்ல டேஸ்ட்டுங்க இது. குண்டாவும் இந்த இதில கிடைக்குதுங்க. நீல வாக்குலயும் இருக்குதுங்க. 2 சைஸ்ல வச்சிருக்கிறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேக் போட்டு வச்சுக்கிறதுனால ஒவ்வொரு பேக்கும்
நம்மளுக்கு அறுவடை வந்துட்டே இருக்குதுங்க. ஒரு பேக்ல இருக்கிறதுமே நான் பார்த்தீங்கன்னா, அது கட் பண்ணி விட்டு உடனே மண்ணை கொட்டிட மாட்டேங்க. அது ஒரு 2 டைம் அறுவடைக்கு வருங்க மறுபடியும். தண்ணி விட்டு கொஞ்சம் ஆட்டு எருவு தூவி விட்டோம்னா, 2 டைம் நம்மளால அதில அறுவடை எடுக்க முடியுங்க. இது நல்லா நெருக்க விதை போட்டுங்க. அந்த அளவுக்கு பாலக்கீரைலாம் போடக்கூடாதுங்க. கொஞ்சம் பலாசனையா தூவிக்கங்க விதைய. அப்படி தூவிக்கினீங்கன்னா, இன்னுமே நல்லாவே இலை பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லா பெருசு பெருசா கிடைக்குங்க இந்த பாலக்கீரை. நான் கொஞ்சம் நெருக்க போயிடுச்சுங்க. பாலக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி போட்டாலுமே முளைச்சிருங்க. அந்த மாரி கீரை ஐட்டங்க இது. மண்ண பார்த்தீங்கன்னா, ஆனா ஒண்ணுங்க மேல தூவும்போது, மேல அதிகமா மண்ண மட்டும் தூவிடாதீங்க. அந்த மாரி தூவுனீங்கன்னா, விதை அடிமை ஆயிடுங்க. அடிமை ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு முளைப்பு திறன் கம்மியா போயிடுங்க. அதனால கீரை ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க லைட்டா தூவிட்டு, நீங்க பூவாளியில தண்ணி விட்டீங்கன்னாவே போதுங்க. நீங்க மண்ணே மேல தூவலனா கூடமே நல்லா முளைச்சிருங்க அது. சூப்பரா பாருங்க பாலக்கீரை, அருமையா இருக்குது பாருங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில எனக்கு ரொம்ப புடிச்ச கீரை அப்டின்னா பாலக்கீரைங்க. ஏன்னா, அது அவ்வளோ ஒரு இதா இருக்குதுங்க சமைச்சு சாப்பிடும்போது. பருப்பு கீரை பாருங்க, கொஞ்சம் பளச்சல் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கணுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, கத்திரிக்காய் திருவிழா அப்டின்னு சொன்னதுக்கு இணங்க, ஒரு 10 வகையான அறுவடை நம்ம கத்திரிக்காய் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒவ்வொரு ரகமும் அழகா அடுக்கி விட்டுக்கிறேன் பாருங்க. அடுக்க டைம் இல்லன்னா மட்டும் தாங்க நான் கத்திரிக்காய அப்படியே தட்டுல மொத்தமா வச்சுருவேன். டைம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்தந்த ரகத்த அழகா அடுக்கி காட்டுவேங்க உங்களுக்கு. ஒவ்வொரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவசர அடியில அறுவடை பண்ணுவேங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, என்னால அடுக்க டைம் இல்லாததுனால, நான் அப்படியே காட்டிடுவேங்க. அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா, வகை வகையான கத்திரிக்காய், எல்லா வகையுமே இருக்குது பாருங்க. பச்சை கத்திரிக்காய்லேருந்து, நீட்ட கத்திரிக்காய்லேருந்து, பிளாக் பியூட்டிலேருந்து, நீல கலர்லேருந்து, எல்லா ஊதா கலர்லேருந்து எல்லா கலருமே இருக்குதுங்க கத்திரிக்காய். சூப்பரா இருக்குதுங்க அறுவடை தட்டு. எனக்கே ரொம்ப புடிச்சதுங்க இன்னைக்கு. பாருங்க, வெண்டைக்காவும் இருக்குதுங்க. பச்சை மொளகா, பச்சை கத்திரியும் பாருங்க, வால் கத்திரியும் இருக்குது, குண்டு கத்திரி இருக்குது. அந்த மாரி எல்லா வகையான உங்களுக்கு கத்திரி சூப்பரா அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு வெள்ளரி பழம், எவ்வளோ சொத்தல் இல்லாத கத்திரிங்க. அதுதான் எனக்கு என் கத்திரியிலே ரொம்ப புடிச்சது என்னன்னா, பிஞ்சிலே பார்த்து அந்த சொத்துல எடுத்துட்டீங்கன்னா, அழகா நீங்க சொத்தல் இல்லாத அறுவடை பண்ண முடியுங்க உங்களாலயுமே. காய்கள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிஞ்சு வைக்கும்போது நம்ம கொஞ்சம் செடிய கவனிக்கணுங்க. பார்த்துட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொத்தல் இல்லாத அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பாருங்க. ஒரு தட்டு நிறைய பாலக்கீரைங்க. பருப்பு கீரை கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த மாரி கீரைக்கு என்னுடைய மாடித்தோட்டத்தில பஞ்சம் இல்லை அப்படின்ற மாரி தாங்க இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் குடுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் போடுறேங்க பாருங்க. பாய்.